ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி நேரத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தோப்பனை வசனங்களை ஆராயிருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு வசனத்தை விலைக்கு தர வேண்டுமா செபிக்கிறேங்க தாவே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தேவன் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கோடா கொடி ஸ்தோத்திரம்ப்பா. குரல் குற்றங்களை எல்லாம் வச்சு மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லைன்னு தாழ்த்துறோம்ப்பா. நாங்கள் மண்ணென்று நினைவுறோம்ப்பா. இந்த மண்ணின் வாழ்க்கையிலே விண்ணவராகிய உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நல்ல கிருபைகளை தர வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. சுத்த இருதயத்தை தாங்க நிலைவரமான உங்களுடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. துர்க்குணத்தில் உருவானோம். தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் என்று தாவீது சொன்னது போல நாங்கள் துர்க்குணர்கள் கத்தாவே. ஆனாலும் எம்முடைய ரத்தத்தினால எங்களை பாவம் நீங்க எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களது வசனத்தை ஆண்டவரே எங்களுக்கு தெளிவுபடுத்தி ஆண்டவரே பிட்டு தர வேண்டுமா செபிக்கிறேன். வசனம் இதயத்திலே ஆண்டவரே எழுதுவேன் என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய வசனங்கள் எல்லாம் எங்கள் இதயத்திலே ஆழமாய் பயந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலைல 8லேருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். நம்ம கடந்த காலங்களிலே ஆகமங்களில் ஐந்து ஆகமும் நம்ம என்ன சொன்னால் தெளிவாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். 5 ஆகமும் தெரிஞ்சால் தான் புதிய ஏற்பாடு மற்ற காரியங்கள்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு அது லகுவாய் புரிப்படும். அதனால் இது பழையது தானே, எனக்கு வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது. பழைய ஏற்பாடு நிழலாக இருக்கிறது. அந்த நிழலை நம்ம என்ன செய்யணும், அங்கே உருவம் ஒன்று இருக்கப்பே தான் நிழல் இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும், அறியணும். புதிய ஏற்பாடில் நம்ம ரியலியாக இருக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை தத்துவத்தை அவங்க சொன்னதை தேவன் சொன்னதை நம்ம என்ன செய்யணும், மனதிலே கிரகிக்க வேண்டும். அதுக்குத்தான் இந்த வசனங்களை நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இது புதிய ஏற்பாட்டுக்கு தேவையா? தேவைத்தான். அதை நம்ம அறிஞ்சாதான் நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி இருந்தாங்க, நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு அது புரியும். இப்போ நம்ம 19 அதிகாரம் வரைக்கும் நம்ம பழைய காலங்களே தியானித்து முடிச்சு விட்டோம் போன வாரத்துலேருந்து. இந்த வாரத்தில் என்னாகமும் 20ஆம் அதிகாரம், அதாவது 20ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 29 வசனம் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரின் சபையர் எல்லாரும் 1ஆம் மாதத்திலே சீனாய் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மீரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாத இருந்ததும் அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயுடைய வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சன்னதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாலஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்திலே எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே ஆரோனும் சபையை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கோலை எடுத்து நீயும் சகோதரன் ஆரோனும் சபையை குடியேறச் செய்து அவள் கண்களுக்கு முன்பாக கண்மலை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அதில் தண்ணீர் உள்ளது தண்ணீர் கொடுக்கும். இப்படி நீங்கள் அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்புற பண்ணி சபையாரும் அவருக்கு மிருகங்களும் குடிக்க கொடுப்பா என்றார். இந்த பாத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரேல் புத்தர் எல்லாமே, அதாவது இஸ்ரேல் புத்தர் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதம் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மீரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார். மீரியாம் அந்த 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து, 1ஆம் மாதத்திலே வந்துட்டாங்க. ஆலிப் மாதத்தில் புறப்பட்டவங்க 1 மாதத்தில் சீனாய், அதாவது சீன் வனாந்தரத்தில் சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில், காதேசில ஜனங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது, அந்த 12 கோத்திரமும் சுற்றிலும் இருக்கும் பொழுது மீரியாம் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். மீரியாம் அவளுக்கு அக்கா. யாருக்கு அக்கா? மோசேக்கு அக்கா. அவள் தான் அவளை நாணல் பட்டியில் வச்சு அவள் அம்மா கொடுத்தனால அந்த மோசையை உணர்ந்து அந்த எகிப்து நைல் நதியில் போட்டவா. அவள் தான் ஒரு ஸ்திரீயை இருக்கிறா, அந்த அம்மா இருக்கிறான்னு சொன்னவ தான். அவளும் என்ன செய்றான்னா ஊழியம். எபிரேயர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். மீரியாம் மூத்தவன், ஆரோன் அதுக்கு அடுத்தாவது, மோசே அதுக்கு அடுத்தது. அந்த மீரியாம்
அங்கே மரணமடைந்தால் இருக்கு. மீரியா வந்து எங்கள் மோசைகிட்ட எழுத்து நின்னா அவளுக்கு குஷ்டம் வந்துச்சு. அதனால மோசை ரொம்ப தாளம் விழுந்து ஜெபம் பண்ணும் பொழுது சிறுபிள்ளை மாம்சம் போல் அவளுக்கு அழுகி நாதம் எடுத்துட்டு, அதனால் மோசை விழுந்து ஜெபம் பண்ணும்போது அவளை 7 நாள் பாளையத்தில் புறம்பே இருக்க சொல்லு, திரும்பி சுத்தமாக சொன்னார். அதே போல் 7 நாள் புறம்பே இருந்தால் திருப்பி அவளுக்கு சுத்தமான அவளுடைய குஷ்டரோகம் நீங்கிட்டு. மோசையினுடைய ஜெபத்தினால மோசையை கொண்டு தான் ஆண்டவர் எல்லாமே செய்கிறாரு. ஆரோன் அவனுக்கு பின்னால் வர்றான். அந்த ஆரோன் மூத்தவன் தான், அண்ணன். ஆனால் மோசை தான் எல்லாம் செய்கிறான். ஆனால் எல்லாமே அந்த மோசை செய்யும் பொழுது அங்கே மரணம் அடைஞ்சாவ. அவனுக்காண்டி தீட்டு நீங்கிச்சு. அவள் அக்காளுக்காண்டி ப்ரேயர் பண்ணும் பொழுது அவளுடைய அந்த குஷ்டரோகம் போயிடுது. 7 நாள் இருந்தால் அதுக்கு பிறகு அவளுக்கு குஷ்டரோகம் நீங்கிச்சு. அவள் இப்போ நினைச்சான்னா மீரியா மரணம் அடைந்து அடங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். காதேசில் ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மீரியா மரணம் அடைந்து அடங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். மரணம் அடைஞ்சோடனே அங்கே அடக்கம் பண்ணிட்டார். அப்போ வயசாயிட்டு அவங்க சவங்கள் எல்லாமே என்ன செய்யணும்னா முறுமுறுத்ததுனால அந்த வனாந்திரத்திலே விழுன்னு சொன்னார். அதனால் ஒவ்வொருத்தராக சாவுறாங்க. அடக்கம் பண்ணப்பட்டால் ஜனங்களுக்கு தண்ணி இல்லாததும் அப்பொழுது அவர்கள் மோசைக்கு ஆரோனுக்கு உதமாக கூட்டம் கூடாது. ஜனங்களுக்கு தண்ணி இல்லை. ஒரு மனுஷனுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். உடம்புல நம்மளுக்கு 90% தண்ணி தான் இருக்குது. அந்த தண்ணி இல்லாட்டா நம்ம வாழ முடியாது. ஆனால் அவங்க வனாந்திரத்தில் பாலும் இடத்துல தண்ணி இல்லை. அதனால் அவங்க முறையிட்டாங்க. அவங்களுக்கு இல்லாதனால அவங்க முறையிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு மண்ணா கிடைக்குது, எல்லாம் கடையில் கிடைக்குது. இப்போ தண்ணி குறைஞ்சதுனால அவங்களுக்கு என்னன்னா ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசைக்கு ஆரோனுக்கு உதமாக கூட்டம் கூடாது. மோசைக்கு ஆரோனமாக தண்ணி அவன் தான் கொடுக்கணும். இந்த காலத்தில் தண்ணியும் எலக்ட்ரிசிட்டியும் எல்லாமே என்ன யார் கொடுக்கணும்? கவர்மெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், தண்ணீர் கொடுக்கணும். அதான் அவங்களுடைய முக்கியத்துவம். இப்போ எல்லாமே ஆண்டவர் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டே அப்படி செய்யுது. அதனால் அவங்களுக்கு தண்ணி இல்லை. அதனால் என்ன முறுமுறுத்தாங்க. ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோடைய வாக்குவாதம் முடியும். ஜனங்கள் மோசையோடு தான் போவாங்க. ஏன்னா அவன் தான் அவங்க ஆட்டு மந்தையை போல் வழிநடத்திட்டு வர்றான். அவ்வளவு பேரை வழிநடத்ததுனால அவனுக்கு ட்ரைனிங் எவ்வளோ ட்ரைனிங் இருக்குன்னு பாருங்கள். ஆட்டு மந்தையை போல் அந்த ஜனங்களை அந்த 12 கோத்திரங்களை வழிநடத்தி வரான். அப்போ தான் அவனுக்கு என்ன செய்யணும்னா ஜனங்கள் மோசையுடைய வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டு போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நிலமா இருக்கும். அந்த 250 பேர் செத்து போனாங்க. அந்த தூபகல செத்த அந்நிய கனியில் தூபகல செத்தை போட்டு இருக்கும்போது ஆரோனுக்கும் மோசைக்கும் விரோதமாக கூட்டம் கூடும் பொழுது அது ஆண்டவருக்கு விரோதமாக கூட்டம் கூடுறது தான். இவங்க தண்ணி கேட்குறதுன்னா மோசைகிட்ட மட்டும் செய்ய முடியாது. அவன் ஆண்டவர்கிட்ட முறையிடுற மாதிரி தான் மோசைக்கிட்ட முறையிடுறது. அதனால தான் ஆண்டவர் கோபம் வந்துச்சு. மோசை தான் பண்ணான்னு சொல்லிட்டு மோசை இது பண்ணா, ஆண்டவர் தான் செய்கிறார். ஆண்டவர்கிட்ட அவங்க நேரம் செல்றது இல்லை, மோசை மூலமாக தான். கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்கள் மாண்டு போயிருந்தால் நிலமா இருக்கு. அந்த 250 பேர் செத்து போனாங்க. பூமி பிளந்து தாத்தான் அப்படிங்குது எங்கள் சகோதரர் செத்து போனாங்க. நாங்களும் அப்படி செத்து போனால் நிலமாக இருக்குன்னு சொல்லிட்டு தன்னை தேட்டுறாங்க. ஏன்னா அவ்வளவு அவங்களுக்கு மன கடினம் இருந்துச்சு. தேவன் வழி நடத்துவாருங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுனால தான் அவங்க அவ்வளவு சுற்றி அப்படியே இது பண்ணுறாரு. யாக்கோபின் சந்ததியை ஆண்டவர் சொந்த ஜனமாக எடுத்துக்கிட்டார், சொந்த ஜனங்களைன்னு வச்சுக்கிட்டார். அப்போ அவ்வளவு சிநேகமாக இருந்ததுனால ஜனங்கள் ஆண்டவர் அவளை சிநேகிக்கிறதுனால வணங்கா கழுத்துள்ளுன்னு சொல்கிறார். ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோடைய வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாக இருக்கும், நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாக இருக்கும் சொல்கிறாரு. ஏன்னா அப்போ நம்ம செத்துருந்தா கூட எங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு ஆரோனுக்கு விரோதம் மோசைக்கு விரோதமாக சொல்கிறாங்க. அப்போ அது கடவுளுக்கு விரோதமானது தான். மோசை தான் முக்கியம், தேவன் தான் முக்கியம். மோசே ஒரு டூல். அந்த டூல்கிட்ட போய் அவன் ஓயாமல் எல்லோரும் முறைனா என்ன செய்வான்? அவனுக்கு அதனால் கோபம் வந்துச்சு. அவனுக்கு கொஞ்சம் மனுஷரிகனாக இருக்கனால அவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. அதனால் அவன் பதறி போனான்னு பின்னால் நான் படிக்கிறோம். ஏன்னா கர்த்தர்கிட்ட முறையிடணும். அப்படியே எங்களுக்கு தண்ணி இல்லையே தண்ணி தாருன்னு சொல்லி விடணும். ஆனால் மோசையை தான் வழி நடத்துறதுனால அவங்க மோசையை தான் அவனை கூப்பிட்டு வந்தான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் தான் அவங்கள கையை பிடிச்சி கூப்பிட்டு வர்றார் எகிப்திலிருந்து. அதை அவங்க கண்டுபிடிக்க முடியலை. நாங்கள் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன அப்படின்னு போட்ஸா பண்ணுறாங்க. பொண்ணு எல்லாரும் சேர்ந்தான் புறப்பட்டு வந்தாங்க.
அப்போல்லாம் ஒத்துருக்குறாங்க, எல்லாமே கர்த்தர் அற்புதம் செய்யும் கூட சந்தோஷப்படுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனாலும் இவரை திருப்பி கேட்க, எங்களுக்கு கொண்டு வந்தது என்ன, ஏன் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு எதிரான கேள்வி. எல்லாரும் சேர்ந்து தான் வந்திருக்கிறாங்க, கர்த்தரை பின்பற்றி வந்திருக்கிறாங்க. இப்போ அப்படி கேட்குறாங்க, எங்களை கொண்டு வந்தது என்ன, விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்திலே நாங்கள் கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியது என்ன என்றார்கள். அவங்க பழசெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க. அங்கே நல்ல செழிப்பாக இருந்தோம், நாங்கள் எங்களை எப்படி கொண்டு வந்துட்டீங்களே. ஆண்டவர் சொல்லுடைய சொந்த கலங்களை தன்னை ஆராதிப்பதற்காக கொண்டு வந்திருக்காங்க, அவங்க நடுவே நான் வாசம் பண்ணுவதற்காக கொண்டு வந்திருக்கிறார். ஆசரிப்பு கூடாரம் செஞ்சு எப்படி அவங்க கானான் தேசத்தில் வாழும் என்பதை அவங்களுக்கு அதை கற்பிக்கிறார். அதை தெரியல ஜனங்கள். என்ன செய்யணும், மோசைக்கு ஆரம்பமாக சொல்கிறாங்க, எகிப்திலிருந்து புறப்பட முடியாது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசை ஆரணம் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடாவாசல் போய் முங்குப்புற விழுந்தார்கள். ரெண்டு பேருமே ஆண்டவர். இவங்க என்னச்சுவாங்க, ஆண்டவர் தான் சொன்னார், அழைச்சிட்டு வர சொன்னார், எல்லாம் சொன்னார். அவங்க ஆண்டவருடைய பாதைகளில் விழுந்துட்டாங்க, விழுந்து ஜெபம் பண்ணுறாங்க. எப்படி, அப்பொழுது மோசே ஆரோனும் சபை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. ஆண்டவர் மகிமையின் தேவன் அப்படியே வந்துட்டார். மகிமை வந்தபோது அவர்களுக்கு காணப்பட்டது. அப்போ ஒருத்தரும் வாய் பேச முடியாது. கர்த்தர் வந்துட்டார்னே வாய் பேச முடியாது. தண்ணி அப்போ அவருக்கு கிடைக்குமா, கிடைக்குங்கிற நம்பிக்கை அவங்க இருதயத்தில் இருக்குது. ஆனாலும் அவங்க சோதனை, அதாவது என்னை 40 வருஷம் என்னை சோதிச்சு பார்த்தாங்கன்னு மாதிரி அந்த இதை சொல்கிறார். கர்த்தருடைய அவளுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசையை நோக்கி, பார்த்தீங்களா, கர்த்தர் மோசையை நோக்கி, இல்லை ஆரோன்னு சொல்லலை, மோசே தான் சொல்லியிருக்காரு. கர்த்தர் மோசையை நோக்கி, நீ உன் கோலை எடுத்து நீயும் உன் சகோதரனாய் ஆரோனும், நீயும் உன் சகோதரனாய் நீயும் கோலை எடுத்துக்க, உன்னுடைய கோலை எடுத்துக்க, சபையாரையும் கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் கண்மலையை பார்த்து பேசுங்கள். அவர் என்ன சொன்னார்னா, நீ ஆசரிப்பு கூடாரத்தில் கோலை எடுத்துட்டு ஆரோனையும் கூட்டிகிட்டு சபையும் கூட்டிக்கிட்டு, ஆரோனும் சபையாரையும் கூடி வர செய்து, எல்லாரையும் கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள். ரெண்டு பேருமே கண்மலை தண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்மலையை பார்த்து பேசுங்க, ஞான கண்மலை, அந்த கண்மலையை பார்த்த பேசுங்கிறாரு. அப்போ என்ன செய்றாருன்னா, பேசுங்கள். அப்பொழுது அவன் தன்னிடத்தில், அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். அது மலைக்குள்ள இருக்கிற தண்ணி, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் சொல்றாரு. அந்த மலைக்குள்ள இருக்க தண்ணீரை கொடுக்கும், நீங்க பேசும் பொழுதுன்னு சொல்றாரு, கொடுக்கும். இப்படி நீ அவர்கள் கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாரும் அவர் மிருகங்களும் குடிக்க கொடுப்பாய் என்றார். சபையாரும் அவனுடைய மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாயின்னு சொல்லிட்டார். அவன் சொன்னோம்னா அவன் கரெக்டாக கிரகிக்கணும். அவன் பதட்டத்தில் இருக்கான். ஜனங்கள் அடிக்கடி இவங்களை தொந்தரப்படுத்தனால அவனுக்கு ரொம்ப பதட்டத்தில் மோசையும் ஆரோனும் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொன்ன அதில் மாற்றமே இல்லை, ஒரு நூலை மாறாது. அவன் அதை பின்பற்றலை. அவன் கர்த்தரை விட அவன் சபையை அவன் கொஞ்சம் அதிகமாக நினச்சிருந்தான். அந்த மக்களை அதிகமாக நம்மளை கடினப்படுத்தினா அதில் அதிக பாரத்தை வச்சதுனால அவனுக்கு டெம்டேஷன் அதிகமாக வந்ததுனால தான் அந்த தப்பு செய்கிறான். ஏன்னா ஆண்டவர் சொல்ல மாட்டார், எல்லாத்துக்கும் மேலான ஒரு ஆனார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் கர்த்தர் அவர். ஆனாலும் அவர் சொல்லாக கட்டளை நிற்கணும் அவனுக்கு தெரியும், சபையார்களுக்கும் தெரியும். ஆனாலும் மோசே ஆராட்ட அடிக்கடி அவரை இது பண்ணுறது. ஆண்டவர் உண்டாக்குன தேவன் போஷிக்காமல் இருப்பாரா? எல்லாத்தையும் போஷிப்பார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளைப்படியே கர்த்தருடைய சன்னதியில் கோலை எடுத்தான். அவன் கர்த்தருடைய சன்னதியில் போய் கோலை எடுத்துட்டான். அவளை சொல்லிட்டாரு, இவன் போய் திருப்பி கோலை எடுத்துட்டு வரான். எடுத்தான். மோசே ஆரோனும் சபையாரும் கண்களுக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். எல்லாருமே மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தான். கண்மலைக்கு முன்பாக எல்லாரும் கூடி வர செய்தான். அப்பொழுது மோசே அவர்கள் நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு சொல்லும் போது அவனுக்கு ஒரு உபதேசம் பண்ணுற மாதிரி, கலகக்காரரே கேளுங்கள். எல்லாமே கலகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு டென்ஷன் உண்பனதுனால அவன் கலகக்காரரே கேளுங்கள்ங்கிறான். கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி, அது கண்மலையிலேருந்து தண்ணீரை சுரக்கப்படுமோ என்று சொல்லி தன்னுடைய சுயம் கொஞ்சம் வந்தது அதில். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, விசுவாசம் இல்லாத அப்படி வந்துடும். கண்மலையில் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ, இந்த கண்மலையிலேருந்து உங்களை தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ அப்படின்ட்டு அது ஒரு கேள்வியாக போய் எழுதியிருக்கார். பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை கோலினால் 2 தரம் அடித்தான். கையை ஓங்கி
2 தரம் கண்மலையை அடிச்சிட்டான். அவர் பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆனாலும் இவன் பேசாமல் இருந்துச்சேன்னா கோலை வாங்கி 2 ட்ரிப்பு அந்த கண்மலை அடித்தார். அந்த கண்மலையிலிருந்து தான் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு சபையாரை குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. உடனே தண்ணீர் ஏராளமாய் போயிட்டு அருவி மாதிரி வந்துட்டு உடனே எல்லாரும் குடித்தாங்க. அந்த கண்மலையிலிருந்து ஒரு தண்ணீர்னால அதை குடித்தாங்க, மிருகஜீங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் கண்கள் முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஆண்டவருக்கு உடனே கோபம் வந்துட்டு, உன்னை பேசப்போ தான் சொன்னேன், நீ ஏன் என்னை அடித்தா அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த கண்மலையை அடித்ததுனால ஆண்டவருக்கு என்ன செய்கிறாருன்னா, நீ அவங்கள அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் சொன்னால் ஒரு நாளே மாற்றமே கிடையாது. அதில் அப்படியே நடந்துச்சு. கிரேஸ்லாம் கிடையாது. ஒட்டு சொல்லிட்டாருன்னா அந்த கிரேஸ் கிடையாது. அவரை நம்புகிற பிள்ளைகள் எப்பொழுதுமே அவரை நம்பியே இருக்கணும். கொஞ்சம் கூட நம்ம கொஞ்சம் மாறுதலாக இருந்துச்சுனாலே ஆண்டவர் நம்மளை உடனே இது பண்ணுவார். அதெல்லாம் நம்ம அறியக்கூடியதில்லை. தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. சபையார் குடித்தார்கள், அவர் மிருகங்களும் குடித்தது. இவங்க சபையார்கள் அவங்கள ரொம்ப கோபப்படுத்துனதுனால, கலகம் பண்ணதுனால அவன் அதை செய்தான். சபையாருக்காண்டி அவன் கர்த்தரை விட்டுட்டான். கர்த்தரை விட்டு தன்னை சுயத்தினால அவன் செய்ததுனால அவன் பெரிய தப்பு, விசுவாசம் இல்லாமல் செஞ்சுட்டான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி 2 பேரையும் சொல்கிறார். அதில் மோசே தான் செஞ்சது, ஆனால் இவனும் அதில் ஒத்து தான் இருக்கிறான். அதனால தான் கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி. இஸ்ரவேல் கண்களாக பரிசுத்தம் உள்ளவர், ஆனாலும் இவரை பார்த்து அப்படி செய்யக்கூடாது. அவர் சொன்னார்னா மாற்றம் இல்லை. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதை என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போன முடியாது. நீங்கள் என்னை விசுவாசம் இல்லாமல் இருந்த போய் தான் வாங்கி அடித்தான். அந்த இதில் ஆண்டவர் சொன்னாதான் மாற்றம் இல்லையேன்னு அவனுக்கு தெரியணும். மோசைக்கு இவனுடைய நெருக்கத்தினால அவன் பதறி போய் அதை அடித்தான், அந்த கண்மலை அடித்தான். விசுவாசம் இல்லைனால தான் பதறி போகிறான். ஒரு மனிதனுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா அவன் பதற வேண்டியதில்லை. விசுவாசி அவன் என்றும் பதறான். அவன் நம்பிக்கை இயேசுவிடத்தில், நங்கூரம் இயேசுவிடத்தில் உண்டு. நம்முடைய நங்கூரம் இயேசுவிடத்தில் உண்டு. விசுவாசி என்றும் பதறான். அவன் நங்கூரம் இயேசுவிடத்தில் உண்டு. நம்ம அவர் மேலே நம்ம நங்கூரத்தை போடும்போது நம்மளை கப்பல் எங்கேயும் கொண்டு போக முடியாது. அவரே நமக்கு எல்லாமே இருக்கிறார். கண்மலை கொள்ள 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. சபையாரும் குடித்தாங்க, அவங்க மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் கண்களுக்குமா என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் இந்த சபையார் நான் கொடுக்கும் தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. நீங்கள் 2 பேரும் அங்கே கொண்டு போக முடியாது, அவங்கள கொண்டு போவதில்லை. அவர் தான் நடத்தி கொண்டு வர்றாரு. ஆண்டவர் தான் கொண்டு சேர்ப்பார். சொன்னாச்சுன்னா மாற்றமே இல்லை. அவர் தான் நம்முடைய ஞான கண்மலை. அவர் தான் என்ன செய்யறனா அவளை கூட்டிக் கொண்டு உலக வாழ்க்கையில் நம்முடைய ஞான கண்மலை நம்மளோடு கூட வர்றார். நம்மளை கூட்டிக் கொண்டே வருவார். நம்ம முறுமுறுத்தாலாம் நம்ம பொட்டு போயிடும். முறுமுறுக்கிறவங்கெல்லாம் போயிடுவாங்க. தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். கொண்டு போவதில்லை, நீங்கள் கொண்டு போக முடியாதுப்பா. அவ்வளோ காலம் சிநேகமாக இருந்தவன், ஆண்டவரோடு இருந்தவன், மலையில் இருந்தவனுக்கு அது சின்ன பருந்த மோசையை போல் சார்ந்த குணமும் உலகத்திலே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவன் அவ்வளோ சார்ந்தவனும், அவனுக்கே இவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ கோபம் மூட்டிட்டாங்க. அந்த சாந்தம், உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பதாகன்னு சொல்லியிருக்காரு. அவனுக்கு கொஞ்சம் நம்ம சாந்த குணத்தை மாற்றக்கூடாது. நம்மகிட்ட உள்ள கோபம் இருக்கும், உள்ள அந்த அந்த மாம்ச சிந்தையுடைய கோபங்கள் நமக்கு இருந்தாலும் நம்ம அதை தாழ்த்தணும். அதை நம்ம நினச்சோன்னா அது எப்பொழுதுமே அது என்ன லெவலில் இருக்குன்னு பார்க்கணும். அது ரொம்ப குறையாக இருக்கணும். கூடுதலாக ஆகிட்டு வைங்களேன், அந்த சிந்தை வந்துட்டுனா நம்ம நினச்சா அதை கொண்டு விடணும் நம்மளை. அதனால் நம்மளை எப்போதுமே சார்ந்த குணம் கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்பொழுதும் தாழ்த்தணும். நமக்கு எல்லாமே ஓரளவு ஆண்டவர் செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மேட்டிமை வரும், விசுவாசம் மாதிரி மேட்டிமை வரும். அந்த மாதிரி காரியங்களை பண்ணக்கூடாது. ஜீரோ தான், நம்ம எல்லாமே ஜீரோ தான். பெரிய ஆளுங்க நீ சொல்லுறதுக்கு உலகத்தில் ஒரு மனுஷனும் கிடையாது. பெரிய பிரச்சனையார் பெரிய இதெல்லாம் சொல்லுறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. எல்லாம் எளிமையில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். பெரிய இதில் வாசம் பண்ணுறது இல்லை. அவங்க வேஷங்கள் இப்படி இருந்தாலும், அவங்களுடைய இதெல்லாமே இருந்தாலும் அதெல்லாம் வேஷம் தான், வெளி வேஷம். ஆனால் உள்ள ஆண்டவர் எளிமையான ரூபத்தில் தான் ஆண்டவர் வாசம் செய்தார். எளிமையானவருடைய இருதயத்தில் தான் ஆண்டவர் வாசம் செய்தார்.
நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. அங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடைய வாக்குவாதம் பண்ணினால் அவர்களுக்கு அவருடைய பரிசுத்தம் விளங்கினாலும் அது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. மேரிபாவின் தண்ணீர். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வாக்குவாதம் பண்ணினால், ரெண்டு பேரும் கர்த்தரோடு வாக்குவாதம் பண்ணதுனால அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க. வாக்குவாதம் பண்ணினால் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. பின்பு மோசே காதேசிலிருந்த ஏதோமின் ராஜாவிடத்திற்கு ஸ்தானாதிபதியை அனுப்பி, எங்கள் பிதாக்கள் எகிப்தில் போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாளாய் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரப்படுத்தினதும் இதனாலே எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம். அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்குட்பட்ட காதேஸ் ஊரிற்கு வந்திருக்கிறோம். நாங்கள் உமது தேசத்தின் வழியாக கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளிகள் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமல் துறவு தண்ணீரை குடியாமல் ராஜபாதையை நடந்து உமது எல்லையை கடந்து போக மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உம்முடைய சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொன்னான். பார்த்தீங்களா, இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் விட்டார். ஆண்டவர் அவங்கள நீ அங்கே கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் தான் நடத்தி செல்லணும் அந்த கானான் தேசத்தில். அவங்க ரெண்டு பேருமே அந்த யோர்தானை கடந்து போனதில்லை. மோசையும் போனதில்லை, ஆரோனும் போனதில்லைன்னு நம்ம பின்னால் உள்ள வேதங்களை நம்ம அறிஞ்சிருக்கிறோம், நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம இந்த லைனாக வர்றதுனால இதை முதல்ல ஆராய்ந்து கொண்டே போகிறோம். இப்போ போகும்பொழுது என்னென்னா, மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவிடத்துக்கு ஸ்தானாதிபதியை அனுப்பினான். ஏதோமின் ராஜா யாருன்னா இஸ்ரவேலினுடைய அண்ணன் ஏசா. ஏதோமின் ராஜான்னா ஏசானுடைய ஃபேமிலி அங்கே இருக்குது. ஆனால் என்ன சொன்னால், எங்கள் பிதாக்கள் எகிப்தில் போனது அந்த எல்லாமே தெரியும். அந்த ஏதோமின் ராஜாவுக்கு எல்லாம் ஏசானுடைய ஃபேமிலிக்கு யாக்கோபு ஃபேமிலியை பற்றி எல்லாமே தெரியும். அதெல்லாம் அந்த வசனங்கள் எல்லாம் போட்டுக்கல பார்க்கும் பொழுது ஆதியாகமும் 36:8 பார்க்கும் பொழுது, ஏசா தன் மனைவியும் தன் குமாரத்தையும் தன் குட்டிகளோ யாவரும் தன் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் ஜீவிதங்களை யாவையும் தன் கானான் தேசத்தில் சம்பாதித்ததும் ஆஸ்தி முழுவதும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். அவருடைய சம்பத்து மிகுதியாக இருந்தபடினால் அவர்களை ஒருமித்து குடியிருக்க கூடாது இருந்தது. அவர்கள் மந்தையில் ஒருமித்தம் அவர்கள் தாங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. ரெண்டு பேருமே ஒன் போல தான் இருந்தாங்க. அந்த பூமியை தாங்க முடியல, அவ்வளோ பெரிய சீமானாக இருந்திருக்கிறாங்க. அவர்களை ஒருமித்து குடியிருக்க கூடாமல் பட்டு அவர்கள் மந்தை நிமித்தம் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. ஆதலால் ஏசா சேயீர் மலையிலே குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர். அப்போ எல்லாமே யாக்கோபினுடைய அண்ணன் தான் யார்? ஏசா. அந்த ஏசாவுடைய சந்ததி, யாக்கோபின் சந்ததி எகிப்துக்கு போச்சு. எகிப்துக்கு போயிட்டு திருப்பி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பாலுந்தேன் ஓடுற கானான் தேசத்துக்கு வராங்க. ஆண்டவர் யாக்கோபு மேலே தான் ரொம்ப சிநேகமாக இருந்தார். ஏசாவை வெறுத்தேன்னு சொல்கிறாரு. அதனால் இவன் எல்லாமே இவன் ஏமாத்துக்காரன் தான். ஆனாலும் ஆண்டவர் பற்றுதலாக இருக்கிறது யார் மேலே? யாக்கோபு. அவனுடைய சந்ததி தான் நம்ம வேதத்தில் நம்ம முழுவதும் எழுதியிருக்குது. மற்ற சந்ததிகளாக இருந்தாலும் அதை நம்ம கோட் பண்ணி எழுதுறாரு. நம்ம அதை நினச்சோன்னா லேசாக புரிஞ்சுக்கிடணும், புரியாமல் இருக்க முடியாது. இவங்க சந்ததின்னு தெரியணும். உலகத்தில் எல்லாமே தேவனுடைய வரைபடத்துக்குள்ளே தான் இருக்குது. எல்லாம் அந்நிய ஜெயினால் என்னெல்லாம் சரிதான், எந்த இதுனாலும் சரிதான், ஆண்டவருடைய வரைபடத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. நம்ம இந்தியா முதற்கொண்டு உலக நாடு அனைத்தையும் ஆண்டவருடைய வரைபடத்துக்குள்ளே தான் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாளாய் வாசம் பண்ணியதும். எகிப்தில் அவங்க 400 வருஷம் அடிமைப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டார் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட. அந்த துண்டங்கள் வழியாக கடந்து போகும்பொழுது ஆண்டவர் சொன்னார், அது நிறைவேறும். ஆண்டவர் சொன்னால் ஒரு நாளுமே மாற்றம் இல்லை. அதே தேவன் தான் இவங்களை திருப்பி கொண்டு வர்றார். எப்படி வர்றாருன்னா, நாங்கள் எகிப்திலே நெடுநாளாய் வாசம் பண்ணி எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரப்படுத்தின. எகிப்தியர் உடனே எங்களை அடிமையாக்கி நிறைய வேலை கொடுத்தாங்க. அந்நிய ஜனத்தை வந்ததுனால எபிரேயர்களுக்கு அதிக வேலை கொடுத்தாங்க. உபத்திரத்தையும் இவைகள் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிஞ்சிருக்கிறது. நாங்கள் படுற கஷ்டம் பூரா, எகிப்தில் அடிமை ஏற்பட்டிருக்கிற எபிரேயர்கள் பற்ற அடிமை எல்லாமே உமக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறான். ஏதோமின் ராஜா தனியாக இருக்கிறான். அவன் ஏதோமின் ராஜா பிரபுன்னு வரும். ஏன்னா இவன் இஸ்மவேலில் பொண்ணை கட்டுறான். பிறகு கானான் ஸ்திரியை கட்டுறான். அதனால் கானான் ஸ்திரி கட்டுறதுனால அவங்க வருத்தப்பட்டு தான் இவங்களை விளக்குனது. அவன் இஸ்மவேலையும் கட்டுறான். அதான் ஏதோம் என்று பேர் வந்தது. அதான் சொல்கிறார், எங்கள் பிதாக்கள் உபத்திரவதும் இவைகள் எங்களுக்கு நேரிட்டது, எங்கள் வருத்தம் உமக்கு தெரிந்திருக்கிறது. உமக்கு எல்லாமே தெரியும். உலகத்தில் நடக்கிற காரியம்
அந்தத்தில் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு நம்மளை சுற்றி உலகம் உருண்டையில் நம்ம சுற்றி பின்னால் அமெரிக்காவில் உள்ள காரியங்கள நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்தில் நாள்பட்டு தெரிவிக்கலாம், ஆனால் இப்போ உள்ள காலத்தில் ஒரு செகண்ட்லே தெரியும். அவ்வளோத்துக்கு விஞ்ஞானம் இருக்கிறதுனால நம்ம என்னென்னா எல்லாமே எளிதில் கண்டுகொள்கிறோம். வேதவசனமும் அப்படி தான், எளிதிலே நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். எல்லாம் வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது, எல்லாமே உமக்கு தெரியும். நாங்கள் இப்படி புறப்பட்டு வர்றதும் தெரியும் அப்படி சொல்கிறான். எப்படின்னா, கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். அப்போ மோசே தான் இவங்க சத்தம் வானத்தில் போய் அவங்க பிதா தேவனிடத்தில் எட்டும் பொழுது தான் அவர் தூதனை அனுப்புகிறார். அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலேருந்து புறப்பட பண்ணினார். நான் ஒரு தூதனை அனுப்பி எகிப்திலேருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தருடைய தூதனான அக்னி ஜூலையில் எரியும் பொழுது தான் மோசே மூலமாக தான் அந்த தூதனானவர் இருக்கார். அவங்க கூடயே தான் இருக்கிறார். அந்த தூதன் அவர் கூடயே தான் இருக்கிறார். தூதன் அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உங்களுடைய எல்லைக்கு உட்பட காதேஸ் ஊருக்கு வந்திருக்கோம். இப்பொழுது நாங்கள் எல்லைக்கு உட்பட காதேஸில் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்திருக்கிறோம், கானான் தேசத்துக்கு நாங்கள் போனோம். ஏன்னா முன்னாலே ஆண்டவர் கொடுத்தாரு. அது ஆபிரகாமுக்குள்ளே தான். அது அவங்க போகிறாங்க, அவங்க சந்ததி அவங்களுடைய இடத்த பிடிக்க போகிறாங்க. நாங்கள் உங்கள் தேசத்தின் வழியாக கடந்து போகும்போது உத்தரவு கொடுக்க வேண்டும். நாங்கள் தேசத்தின் வழியாக போகும்போது எங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் சொல்கிறார். வயல்வெளிகளிலும் திராட்சை தோட்டங்கள் வழியாக நாங்கள் போகாமல் தண்ணீர் குடியாமலும் ராஜபாதையாக நடந்து உமது எல்லையை கடந்து போட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உங்களுடைய சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்பினான் என்று சொல்ல சொன்னான். மோசே இதெல்லாம் சொல்ல உங்களுடைய சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்ல சொன்னான். அவங்களுடைய சந்ததி அது ஏதோம் சந்ததி. அவங்கள்ட்ட உங்கள் சகோதரனாகிய சொல்ல, நாங்கள் சகோதரன் தான். அதனால அவன் நினைச்சானா வழி விட மாட்டேன்ட்டான். ராஜபாதையாக நடந்து போவோம், உங்களுக்குள்ளே நாங்கள் ஒன்றுமே தொட மாட்டோன்னு சொல்கிறாரு. தூதன் பின்னால் போகிறான். ஆனால் இவங்க எனக்கு கொடுக்கறது இல்லை. அவன் அதற்கு ஏதோம், நீங்கள் என் தேசத்தின் வழியாக கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோடு உங்களை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். நான் உங்களை நீங்கள் எங்கள் தேசத்தின் வழியாக போகும்போது நான் உங்களை எதிர்க்க புறப்படுவேன், உங்களை சண்டை போடுவேன்னு சொல்கிறான். இவங்க சாதாரணமாக கேட்குறாங்க, நம்ம அண்ணன் தானே, ஏதோ அண்ணன் தானே, அவங்களோட சந்ததி தானே. யாக்கோபு ஏசா இப்படி வழி விட மாட்டேக்கான். ஏன்னா அந்த பாதையில் போகக்கூடாது. இவங்க ஜனக்கூட்டமாக ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அவனுக்கு தெரியும், ஏசாவுக்கு தெரியும் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஸ்டார் அவன் யாக்கோபின் சந்ததியில் பிரகாசித்தது. அதிலே தான் நம்ம ஆண்டவராக இயேசு ரட்சகர் வர்றார். அந்த இதில் யாக்கோபின் சந்ததியில் தான் யூதா கோத்திரத்தில் வர்றார். அதற்கு ஏதோ, நீ என் தேசத்தின் வழியாக கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோடு உன்னை எதிர்க்க புறப்படுவேன். பட்டயத்தோடு நான் பட்டயத்தோடு உன்னை எதிர்ப்பேன்னு சொல்கிறான். புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நடப்பான பாதையின் வழியாய் போவோம், நாங்களும் எங்கள் மிருகங்களும் தண்ணீர் குடிக்க அதற்கு கரையம் கொடுப்போம், வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாக மாத்திரம் நடந்து போவோம் என்றார்கள். நாங்கள் கால்நடையாக நடந்து போகிறோம், தண்ணீர் குடித்தா நாங்கள் துட்டு கொடுத்துருவோம், காசு கொடுத்துருவோம் சொல்கிறான். அதற்கு அவன், நீங்கள் கடந்து போகக்கூடாதுன்னு சொல்லி வெகு ஜனங்களோட பலத்த கையோடு அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். அவன் எதிர்க்க அவனுக்கு கோபம் வந்துட்டு, அவன் நான் இங்கே உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். பொறாமைனால சிலவங்க அப்படி சொல்லுவாங்க. இந்த உலகமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா சகோதரன் தான் ரெண்டுமே, ஆனாலும் வெளியே போகலாம், ஆனாலும் போகக்கூடாதுன்னு சொல்கிறான். அதுக்கு அவன், நீ கடந்து போகக்கூடாதுன்னு சொல்லி வெகு ஜனங்களோடு கூட பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். இப்படி ஏதோ தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலை உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேல் அவனை விட்டு விலகி போனார்கள். பார்த்தீங்களா, அவன் இஸ்ரவேல் அவனை விட்டு விலகி போனார்கள்னு பார்க்குறோம். அவன் அந்த வழி அண்ணனுடைய ஃபேமிலி எதிர்த்து வந்தாலும் சரி, நம்ம அந்த பாதையில் போக வேண்டாம்ப்பா, அவங்களோட சண்டை வேண்டாம் அப்படின்னே நினைச்சான்னா ஒதுங்கி போகிறாங்க. எவ்வளோ பெரிய எதுனாலும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சுருக்கி எழுதி வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஸ்தாரங்கள், ராஜ்யங்கள் பெருகிட்டு கடற்கரை மணலை போல அந்த ஜனங்கள் பெறுது. 7 பேர் போய் 70 பேர் போய் வானத்தின் திரட்சியாய் அந்த ஜனங்கள் பெருகுது. யாக்கோபினுடைய சந்ததி. ஆனாலும் இவன் சந்ததி இவன் பெருகாச்சது ஏதோம் சந்ததி. ஆனாலும் அவன் வெளியே விட மாட்டாங்கிறான். எனக்கு எல்லா வருத்தமும் தெரியும், அந்த ஹெல்ப்னஸ் கொடுக்கறது இல்லை. இந்த உலகமும் அப்படி தான் இருக்குது. எல்லாமே ஆண்டவருடைய சந்ததிக்குள்ளே இருந்தால் வந்தது உலக ஜனங்கள். ஆனாலும் ஒரு சந்ததிக்கு சரி அவங்க கொடுக்கறது இல்லை. எனத்தானா இருந்தாலும் சரி அவங்கள விடுறதில்லை. ஏன்னா உலகத்தின் அன்பு தணிந்து போகும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி இருந்திருக்கு. புதிய ஏற்பாடு நம்ம கேட்க வேண்டியதில்லை. அது அப்படியே ஒரு 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 சுபாவம் இல்லாத அளவுக்கு அது போயிடும். ஆண்டவர் தான் அதை என்ன கிரியேக்கணும். இதோட நம்ம முடிச்சிடுவோம். என்னென்னா, அதாவது 22ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரான சபையர் எல்லாரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள். ஓர் என்ன, அவங்க வேறு வழியாக ஓர் என்னும் மலையாக வேறு வழியாக போகிறாங்க. ஏன்னா 40 வருஷம் சுத்த வேண்டியிருக்கு.
ஏன்னா இவங்க செவி கொடாமல் போனதுனால சொந்த பிள்ளைகள் தான். அதனால் ஆண்டவர் அவங்களை பயிற்சிக்கிறார். ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பது மெய்யான சுபாவம் கர்த்தாவே. எங்களில் குறைகள் குற்றங்களை மன்னிங்க. எங்களுடைய உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை அப்புறப்படுத்துங்க கர்த்தாவே. என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உமக்கு முன்பாக எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க கிருபிதாங்கப்பா. உலகம் மாம்சம் சாசுக்கு எங்கள் விலைக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா. உலகம் மாயிலே சிக்கி தவித்துக் கொள்ளாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறேன். இந்த உலகத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போனதில்லை. ஆன்மீகை பற்றி அறிவது மட்டும்தான் நாங்கள் கொண்டு போக முடியுங்க தாவே. ஏசப்பா உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம். தேவனை அறிகிற அறிவு எங்களிலே வீச வேண்டுமா செபிக்கிறேங்க தாவே. நற்கந்தங்களாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணீங்க. தேவையான அனைத்தையும் சந்திங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.